முல்லை பெரியாறு அணைக்குட்பட்ட குமுளி என்ற பகுதியில் கேரள அரசு வாகன நிறுத்தம் செய்ய அனுமதி அளித்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தற்பொழுது மேல்முறையீடு செய்திருக்கிறது. மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தமிழகத்தின் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்த் டெல்லியிலிருந்து காத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, இந்த முல்லை பெரியாறு அணைக்குட்பட்ட குமுளி பகுதியிலே கேரள அரசு வாகன நிறுத்தம் செய்ய அனுமதி அளித்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தற்பொழுது மேல்முறையீடு செய்திருக்கிறது. தமிழகத்தின் தரப்பில் என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரவிந்த்? கடந்த 17ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி தேசிய பசுமை தீர்ப்பாயமானது கேரள மாநில அரசுக்கு ஒரு அனுமதி உத்தரவு ஒன்றை வழங்கியிருந்தது. அதாவது முல்லைப்பெரியாறின் வாட்டர் ஷெட் ஏரியாவுக்கு உட்பட்ட குமுளி என்ற பகுதியில் வாகன நிறுத்தம் செய்வதற்கு கேரள மாநிலத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி ஒன்றை வழங்கியிருந்தது. இந்நிலையில் இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழக அரசு தன்னுடைய மனுவில் இது போன்ற இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தமிழகத்தின் 5 மாவட்டங்களில், அதாவது நீர் ஆதாரம் 5 மாவட்டங்களில் பாதிப்படையும். அதே போல இதே போன்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது கேரள மாநிலத்துக்கு இது போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்க இயலாது. அப்படி அனுமதி வழங்கினால் அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குக்கு எதிராக அமையும். எனவே உச்சநீதிமன்றம் இது அனைத்தையும் கவனத்தில் கொண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேரள மாநில அரசுக்கு வழங்கிய அந்த அனுமதி உத்தரவை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என கூறி அந்த மனுவில் தமிழக அரசு கோரிக்கையாக வைத்துள்ளது. அரவிந்த், இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு மீண்டும் வர இருக்கிறது? தமிழக அரசு இன்றுதான் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. எனவே இந்த வழக்கின் பட்டியலில் முதல் சரிபார்க்கப்படும். அதனைத் தொடர்ந்து விரைவில் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தமிழக அரசு தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கும் என இங்குள்ள தமிழக அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.